காலம் பார்த்தது தாயே, இவ என்னைக்குமே ஐஸ்வர்யாராயே. ஹலோ, அப்பதான் வர சொல்லுங்க. தங்கராசு, அப்பதான் எங்க இருக்குன்னு பார்த்து கூட்டு வா. சரிப்பா. அப்பதா நீ இங்க இருக்கியா? அப்பதான் அவங்க கூப்பிடுறாங்க. நான் சமைக்கட்டு பாத்துட்டு வரேன். தங்கராசு, இந்த சுடிதார் நல்லா இருக்கா? இதுக்கா கூட்ட? இல்ல, அதுக்கு இல்ல. தரவு இல்ல. சொல்லு, சத்தமா சொல்லு. அதுல சீக்கிரம் சொல்லு. இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நம்ம 2 பேருக்கும். ஓகே, அதான் சரின்னு சொல்லிட்டேன். ஓகே. உத்தரா பேசினா அப்பா கூப்பிடுறான். நீ என்ன சொன்ன இப்போ? சரி, பிற பேசலாம். என்னப்பா வந்திருக்காரு? ஐயா, என் பையன் தங்கராசு. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க பேசிட்டே இருங்க, நான் அதை வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க வந்து. படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சுங்களா? ஆமாங்க. சரி சரி சரி. அப்பா நிறைய சொல்லிக்கார உங்களை பத்தி. டேய், இந்த டீ அந்த அல்லாட குடுறா. என்ன கடையெல்லாம் மாத்திட்ட? ஆமாப்பா, என்ன லாத்துல வந்திருக்க? சும்மாதான். பொண்டாட்டி பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? அதுதானப்பா, நாங்களும் பாக்கலாம்னு பார்த்தா கண்ணிலே காட்டாம 500 லோண்டு வச்சிருக்கானே. பொண்டாட்டிய பாக்குறதும் பாயில அடுப்புக்கறிய பாக்குறதும் ஒண்ணுதானப்பா. ஏன்பா இந்த கூரை கொஞ்சம் ஓரமா கட்டக்கூடாது? குனிஞ்சே வர வேண்டியதா இருக்கு. குனிஞ்சு வந்தா தானப்பா அந்த மோரக்கட்டைய சட்டப்பையில பைசா இருக்கிறத பார்க்க முடியும். அதை விடப்பா, நம்ம கூட படிச்சானப்பா அந்த கீரை செட்டி, அவன் செத்து போனானப்பா. என்னடா சொல்ற? ஆமாப்பா. எப்படி ஆச்சு? அட்டடாக்குல. என்னது? அதானப்பா, அட்டடாக்கு. அடடாக்கா? அட என்ன தம்பி நீ இங்கிலீஷ் கூட தெரியாம இருக்க? இதுக்காக என் பேர்ல நானு இங்கிலீஷ் காம்பவுண்ட்ல சேர்த்திருக்கேன். ஆமா, மெட்ராஸ்ல நீ குயிண்டில தானே படிக்க? என்னது குயிண்டியா? அதான்பா, நம்ம கபுல் கலாம் படிச்சார்ல, அண்ணா குட்டி. யோ, அது அண்ணா யூனிவர்சிட்டி. நீ இத கூட புரிஞ்சுக்கிற கெப்பா குட்டி இல்லையே உனக்கு. ஏய், யாருக்கு கெப்பா குட்டி இல்ல? யாருக்கு இல்ல? அது கெப்பாசிட்டி. புரிஞ்சுதா? கோவப்படாதீங்கண்ணே. தப்பா பேசினாலும் நம்ம ஆள்கா. இத நீங்க சத்தம் போட்டு வெளியில சொல்லி பப்பளி குட்டி பண்ணிடாதீங்கண்ணே. விடுங்கண்ணே. ஐயோ, டேய், நான் குழம்புறேன்டா. சீ, கிளம்புறேன்டா. டேய், மனசுல இருக்கிறத வாயை திறந்து சொல்லியும் வழிகாட்ட மாட்டேங்குதுன்னா உன் சாமி கிட்டதான் குத்தம் இருக்கு. சீனி, எங்க கருப்பசாமி துடியான சாமி. உங்க கருப்பசாமி துடியான சாமியா இருக்கலாம், அதுவால கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க முடியாது போல. பேசாம நீ எங்க சாமியை கும்பிட்டு பாரு. ஏன் உங்க சாமி கல்யாணம் பண்ணி வைக்குமாக்கும்? ஆமா, எங்க பெருமாள் சாமி தான் ஆண்டாளுங்கிற ஏழை பொண்ணை ஏமாத்தாம கல்யாணம் பண்ணிட்டாரு. நிசமாவா? ஏழை பொண்ணிய கல்யாணம் பண்ணிட்டாரு. சத்தியமா, நீ யார வேணாலும் கேட்டு பாரு. கருப்பசாமி, என்ன மன்னிச்சிரு. பத்ரா போயிட்டு வா. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்ச நேரம் கழிச்சு போன் பண்றேன். என்ன விஷயம்? அப்புறம் anything serious? Nothing. என்ன அதிசயமா இருக்கு? நம்ம வீட்டுக்கு முன்னாடி கார்ல நிக்கி. ஆமா, யாருன்னு தெரியலையே. சரி, நான் கிளம்புறேன். நாய்க்கர் அலோட்ட வண்டியை கொடுக்கணும். சரி. ஐயா, எங்க வீடு தேடி வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஓ, வாங்க. நல்லா இருக்கீங்களா? இருக்கு சார். சரி சரி. ஃப்ரெண்ட்ஸில் வெளியே முடிச்சுட்டு வரீங்களா? ஆமாங்க. ரொம்ப சந்தோஷம். வரட்டுமா? வாங்க. வரட்டுமா? சரி. என்னால உங்க முதலாளி பொண்ணை கட்டிக்க முடியாதுப்பா.
ஏன்பா? கூட படிக்கிற பிள்ளைங்களோட ஏதாவது அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா. மாரிக்கு ஏதாவது வாக்கு கொடுத்துருக்கியாப்பா? இல்லப்பா. பிறகே மாட்டேங்கிற. கட்ட முடியாதுப்பா. அவர் மா தினம் குடிச்சுட்டு ஊரை சுத்தி திரியறான். சொத்தை காப்பாத்த எங்க ஓடி வராரு. நான் என்ன சொத்து பத்த காப்பாத்த அவங்க கிட்ட காவக்காரனா? அப்பா சம்பந்தம் பண்ற இடத்துல எனக்கு கொஞ்சம் மரியாதை வேணும். ஆஹா, மரியாதை நான் வாழ்ந்து பார்த்துட்டேன். நல்ல மனசுக்காரனுக்கும் நரைச்சு போன வயசுக்காரனுக்கும் மரியாதை கிடைக்காது. பணத்துக்கு மட்டும்தான் எல்லா இடத்துலயும் மரியாதை. அதுக்கு உழைக்கணும். இப்படி ஊர் பெயர் சொத்துக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. நான் சொன்னேன் யார்கிட்ட பேசுற உழப்பு பத்தி? மனுஷனி தோளுக்கு மேல வந்த பிள்ளை ஐச்சப்ப கழண்ட பிறகும் வச்சிட்டு இருக்க, தலைமுடி நரைச்சும் வச்சிட்டு இருக்க. உன் மேல கட்டி வச்ச கோட்டை இடிஞ்ச பிறகு வழிச்சிட்டு இருக்க. தங்கராசு எங்கேயோ போற? தங்கராசு என்ன மச்சான் என்னாச்சு? ஆர் யூ ஓகே? எனக்கு என்னமோ உன் அப்பா சொல்ற பொண்ணையே நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லைன்னு தோணுது. உத்ரா, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஒருவேளை நீ என்ன ப்ரப்போஸ் பண்ணா கூட நான் முடியாதுன்றவேன். ஏன்னா எனக்கு வர வைஃப் எப்படி இருக்கணும்னு எனக்கு சில ஐடியாஸ் இருக்கு. என்னாலலாம் அந்த ஆயில் மில் ஓனர் வீட்டில் இன்னும் நாய்க்குட்டியா இருக்க முடியாது. ப்ளீஸ் நீ அதை புரிஞ்சுக்க. அப்ப யாரு? மாரியா? உத்ரா, உனக்கே தெரியும் சென்னை மாதிரி சிட்டில படிக்கிறப்போ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளவு காம்ப்ளெக்ஸால கூலி குறுகி போயிருப்பேன். எனக்கு பிறக்க போற பையனா பொண்ணும் அதை நம்பி கூடாது. உத்ரா, மாரியா அத்த பொண்ணுதான், ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா நான் எதிர்பார்க்கறது ஒரு ஒரு டிகிரி முடிச்சுட்டு கம்ப்யூட்டர்லாம் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்ச ஒரு சராசரி பொண்ணு. என்ன பெரிய இவன் நடிக்காத உத்ரா ப்ளீஸ். நான் இப்ப இருக்க நிலைமையில இருந்து ஜஸ்ட் என்ன அடுத்த படிக்க எடுத்துட்டு போக நினைக்கிற ஒரு ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி தான் இது. ஆமா, நீ எதுக்கு ஃபோன் பண்ண? மாரி உன்னை சீரியஸா லவ் பண்றான்னு சொல்றதுக்கு. எப்படி சொல்ற? பேண்ட் ஷர்ட் போட்டு பசங்களோடய தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பொண்ணோட மனசு தாண்டா என்னது. உன் நிழல் மாதிரி உன் பின்னாடியே வர அவளோட பார்வை. உன்கிட்ட பேசுறப்போ அவளுக்கு இருக்கிற எக்ஸைட்மெண்ட். நீ இருமுனா கூட அவ எப்படி ரியாக்ட் பண்றா தெரியுமா? அன்பிலீவபிள். ஐ அம் damn sure she is crazily in love with you. நீ வேணா மாறி செக் பண்ணி பாரு. வைக்கட்டா? ஏண்டி இப்படி பாக்குற? இல்ல, தங்கராசுக்காக கும்புற சாமியவே மாத்திட்டிய புள்ள. கருப்பசாமி ஏதாவது பண்ணிருமோன்னு பயமா இல்லையா? தங்கராச என்னால மட்டும்தான் நல்லா பாத்துக்க முடியும். அதுக்காக தான் இப்படி கஷ்டமும் படுறேன். சரி, நீ நேரா கடைக்கு போய் ஒரு ப்ளூமை பேனா, ஒரு 40 பக்கம் நோட்டு, ஒரு பெரிய கவர் வாங்கிக்கோ. உன் மச்சான் கிட்ட என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் அதுல எழுதி கொடு. நான் போய் கொடுத்துட்டு வரேன்.